பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ஒரு பாட்டு பாடினாரா? நான் திருப்பி கேட்குறேன், பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டில் தண்ணி 10 ரூபா தானே? ஏன் 7 ரூபாய்க்கு ஒரு பாட்டில் விற்கிதா? அதை விட சின்ன பாட்டில் இருக்குதா? மொக்கால ஓழி அதையும் வாங்கி கொடுக்க துப்பு இல்லாத 41 பேரை கொன்னுட்டு உயிரோட வந்து நிற்கிறிய, நீ செத்து போடா. இங்கே உட்காந்துக்கிறாங்க நிர்வாகிகளாம், இன்க்ளூடிங் எங்கள் மந்திரி, திருமலையூர் மருதூர் சட்டமன்ற உறுப்பினர். உங்கள் வீட்டில் சாவு நடந்தா சொந்தக்காரெல்லாம் உன் வீட்டு சாவுக்கு வருவானா? நீ பொணத்தை தூக்கி போய் மாலை போட்டுன்னு வருவியாம்மா? கேட்குறல பதில் சொல்லு. சாவுக்கு சொந்தக்காரன் வந்து உன்னை கட்டிப்பிடிச்சு அழுவானா? நீ பொணத்தை தூக்கி போய் ஐயா என் பிள்ளை செத்துட்டான் ஒரே ஒரு மாலை போட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் இப்படி கேட்பேன். அப்படி கேட்டா அதை விட அந்த பணத்தை விட நீ கேவலமானவில்லை. அந்த வேலையை தானே செஞ்சான் அவன். ஒரு பொண்ணு சொல்கிறாம்மா, 17 வயசு, அவளுக்கு ஓட்டே இல்லைம்மா, ஓட்டே இல்லை. சொல்கிறா எங்கள் வீட்டில் 9 ஓட்டுக்குது, நான் எங்கள் அண்ணன் விஜய்க்கு போட்டுருவேன், அந்த 9 பேரும் போடலன்னா விஷம் வச்சு கொண்டுருவேன்ற. இது வேற ஆட்சியாக இருந்தால் அந்த பொண்ணு ஜெயிலில் இருக்கணுமா இல்லையா? எப்படிப்பட்ட நாதாரிகளை வளர்த்து வச்சுக்கிறான் பாரு அவன். இப்போ ஈரோட்டில் ஒரு பையன் அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் மேலே ஏறுது. இவர் சொல்கிறாரு, தம்பி இறங்கு, தம்பி இறங்கு. இறங்கினா தான் முத்தம் கொடுப்பாராம். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு கம்பி மேலே ஏறுவானா, இவர் முத்தம் கொடுக்கணும்னு. என்னடா கலாச்சாரம் சொல்லி கொடுக்குற? முதல்ல நீ மனுஷனா இருப்பா. மனுஷனா பிறந்தா அப்பா அத்தா கூட இருக்கணும். கல்யாணம்னு பண்ணால் பொண்டாட்டி கூட இருக்கணும். அம்மா சொல்லுமா, நல்லா சத்தமாக தான் சொல்ல, என் வேலையை நீ செஞ்சுட்டு போயேன். புள்ள பிறந்தா அந்த பிள்ளைகளை நம்ம தான் காப்பாற்றணும். அப்பா அத்தாலும் கூட இல்லை, கல்யாணம் பண்ண சம்சாரமும் கூட இல்லை. அவங்க அப்பா கஷ்டப்பட்டு லயோலா காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்தா ஒரு நாள் கூட கிளாஸும் அட்டன் பண்ணதில்லை. 1.5 வருஷத்தில் பாதியில் விட்டு வந்தவன், பரீட்சையும் எழுதாதவன், படிப்பும் சரியில்லை, அப்பா அத்தாலையும் காப்பாற்றலை, பொண்டாட்டி பிள்ளையும் காப்பாற்றலை, உன்னை நம்பி உன்னை வந்து பார்க்கணவனுக்கு பஸ் தண்ணி கொடுக்காத 41 பேரை சாவடித்தவன். இதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறீங்கன்னு அதில் ஒருத்தி சொன்னால், எங்கள் வீட்டுக்காரை விட விஜய் அழகா எந்த ஊருக்காரி தெரியுமாவா? எனக்கு தெரியும், என் ஃப்ரெண்டு தான், கண்ணாடி போட்டு ஒன்று சொல்லிச்சு இல்லை, பெரம்பலூர்காரி. அந்த 2 குழந்தையும் ஹாஸ்டலில் படுக்குது சென்னையில், 2 பொண்ணு அதுக்கும். அந்த 2 பொண்ணுங்களும் ஒவ்வொன்று அழுது ஒப்பாரி வச்சு ஹாஸ்டலை காலி பண்ணி பெரம்பலூருக்கு போய் 3 மாதம் கதவு சாத்தின்னு அழுதுங்கிறாங்க. இப்படி ஏன் சொல்லுவானா, இப்படி ஏன் வாங்கி கட்டிக்குவாங்க? நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் ரசிகர் யாரும் ஏன் சொந்தக்காரன் இல்லைன்னு ஆகிடாது. இப்படி அட்டூழியம் பண்ணுறதுனால ஏன் அக்கா தங்கச்சி தான், என் அண்ணன் தம்பி தானே பெற்றிருப்பான். 17, 18 இந்த வந்து அது வரை சொல்கிறார். இப்போ எஸ்ஐஆர் வந்தால் ஓட்டெல்லாம் பிடிக்கிட்டானா, நம்மளாம் சேர்க்குறோமா, எல்லாம் பண்ண, அவர் ஒன்றும் பண்ண மாட்டாராம். தேர்தல் வர்ற அன்னைக்கு எல்லா பூத்தும் தாவேக்கா தொண்டர்களால் நிரம்பணுமா. ஓட்டே இல்லாத இவன் போய் கலாட்டா பண்ணால் போலீஸ் அடிச்சு தட்டாது. ஓட்டை போய் எழுதுங்கடான்னு சொல்லணுமா? அந்த பொது அறிவு கூட ஒருத்தன் இல்லாத இருக்கான். இப்போ நான் கலைஞரையும் அண்ணன் தளபதியும் பேசிட்டு அந்த வாயில் இந்த மேடையில் அவனை பேசுறதுக்கு நான் வேகப்படுறேன். ஒரு நல்லவனை பேசிடலாம், ஒரு அறிவாளியை பேசிடலாம், எதிர்க்க தகுதி உள்ளவனை பேசிடலாம். தற்கொலையை பேசி ஏன் தரத்தை நான் கெடுத்துக்க விரும்பலைன்றதை மட்டும் சொல்லி, தேர்தல் வந்தால் நீங்கள் அதிகபட்சம் எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறீங்க? ஒரு 20 நிமிஷம் பண்ணுவீங்களா? லைன் நிற்க ஒரு 1/4 ஹவர் போனீங்கன்னா மை வைப்பான். ஒரு அட்டை போட்ட ரூமில் போய் பட்டன் இருக்கும், உதயசூரியன் நேராக நீங்கள் ஒரு அமுக்காமுறீங்கன்னா கீயான கத்தும் இல்லையா? ஒரு 1/2 ஹவர் செலவு பண்ணீங்களா? இந்த 1/2 ஹவர் நீங்கள் செலவு பண்ணால் 5 வருஷம் உங்கள் காலை பிடிச்சின்னு நாயா சுத்தத்துக்கு இவ்வளோ பேர் இருக்கும்போது நாதாரி பையனுக்கெல்லாம் ஓட்டு போய் நீ நாசமாக போக போறீங்க.